Kripakaran. 46. Kripakaran. Yes, ma'am. And what about your number, ma? Everyone put number, na register number. 4046, ma'am. It's another mail ID, ma'am. 42 சரி நான் நேம் நோட் பண்ணிக்கிட்டேன் அட்டண்டன்ஸ்க்கு ஓகேயா நெக்ஸ்ட் Okay, டைம் ma'am. நம்பர் போட்டு போட்டுருங்க எனக்கு இல்லை மற்ற Okay, ma'am. ஸ்டாஃபுக்கு இதாங்களா இருக்குது அந்த நம்பர் பார்த்து போட்டுருங்க விட்டு அட்டண்டன்ஸ் எல்லா மசிலே அப்லோட் பண்ணிட்டேன் அட்டண்டன்ஸ் நோட்ஸ் அப்லோட் பண்ணல சண்டே பண்ணிடுறேன் சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் ஆயிடுச்சு 10 மினிட்ஸ் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியாது Yes. Experience, but that one for living. So the expectation of capital X put times information continues in the Ma'am, ma'am, voice break ஆகுது ma'am. லாஸ்ட் செக் பண்ணிட்டு probability we will that oil contains Ma'am. if you are going to get the ஏன் வாய்ஸ் பிரேக் ஆகுது break ஆகுது இதுதான் time. Now voice is breaking. Audible is clear. Yes. Yes. Breaking. Like the equal to
பஸ் போய் அன்னைக்கு இருந்தது பாரு. இல்ல உள்ள வந்து அது எப்படியோ ஓடி போயிடுச்சு. Okay. What about origin is mu order is equal to E of x power r, that is sigma x power r p of x if the function is discrete. And then if it is continuous of x dx தான். f of x power r கிடையாது, x of x மட்டும். Just mean means average. That average means what? Number of total number of variables divided by number of variables. For example, 257. Find the mean of 257. இதெல்லாம் IQ question தான். 257. மூணு நம்பர் இருக்கு. One is 2, another one is 5, another one is 3. Find the mean என்ன சொல்லுங்க? 2 plus 5 plus 7 by 3. How many elements? 3 elements. 3 numbers. So 2 plus 5 plus 7. 14 by 3. 4.66. So 4.67. Yeah, this is called the same mean. Mean means average, nothing but. Variance. Mean is E of x. Variance is square root of standard deviation. Or standard deviation is root of variance. Standard STANDARD. Variance. VARIANC. Variance. So variance is formula is இதெல்லாம் formula நீ மைண்ட்ல வச்சுக்கணும். E of x square minus E of x the whole square. நிறைய டேர்ம் இருக்கும். ஒரு சைடுல தனியா அப்படியே ஒரு பேக் சைடோ இல்லைன்னா நோட்ல நடுவுல இது இருக்கும்ல, பின் பண்ணிருக்கும்ல, அந்த நடுவுல ஒரு பேப்பரை எடுத்துக்கும். எடுத்துட்டு அந்த நடுவுல டக்குன்னு அந்த நோட் அப்படி எடுத்து பாக்குற மாதிரி. இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஃப்ரண்ட்ல அப்படியே பின் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல கவர் இருக்கு இல்லையா, ரேப்பர், அதுல வந்து மேல உள்ளுக்குள்ள பின் பண்ணி வச்சுக்கோ. பின் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்படி ஒவ்வொரு பேஜா அப்படி மேல பின் பண்ணிட்டேன்னா அப்படி இந்த இது மாதிரி தூக்கி தூக்கி அப்படி போட்டு பாக்குற மாதிரி பாத்துக்கலாம். ஒன் சைடு பேப்பர்ல எடுத்துக்கோ. அப்பதான் தூக்கி போட்டு அடுத்த சைடு பார்க்க முடியும். அதாவது இந்த மாதிரி தூக்கி போடுற மாதிரி, சைட்ல திருப்பாம மேல திருப்புற மாதிரி. புரியுதா? பேப்பர்ல ஒன் சைடு பேப்பர்ல நல்லா நீட்டா எழுதிக்கிட்டு அதை வந்து பின்னாடி எக்ஸாம் போயில டக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நீயா போடுற மாதிரி ஆயிடும். மறந்துட்டா கூட ஹாலுக்குள்ள போகும்போது அந்த பேப்பரை டக்குன்னு 10 பேப்பர் வச்சிருந்தேன்னா ஒரு 5 minutes அப்படியே கிளான்ஸ் விட்டு பண்ணா உள்ள பண்ணா டக்குன்னு எக்ஸாம் எழுதிடலாம். எய்தர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆர் டிஸ்கிரிப்டிவ். அதாவது 2 சைடு எழுதுன்னு வச்சுக்கோ. இப்படி மேல தூக்கி பண்ணும்போது இப்படி திருப்பி நோட்டை திருப்பி இப்படி திரும்ப ஒருக்கா பார்க்கணும். ஒன் சைடு பேப்பர்ல பின்னாடி எழுத வேண்டாம், பேப்பர் வேஸ்ட் கிடையாது. ஒன் சைடு பேப்பர் எடுத்துட்டு அந்த ஒன் சைடு பேப்பர்ல எழுதிட்டு மொத்தமா நோட்டோட பேக் கவர் இருக்குல்ல அதை பின் பண்ணி மேல பின் பண்ணிவிட்டேன்னா டாப்ல பின் பண்ணிட்டு அப்படியே மேல தூக்கி போட்டு அப்படியே எக்ஸாம்பிள் கடை பார்த்துட்டே போகலாம். நம்ம தான் அந்த மைண்டை இது பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும், எக்ஸாம் டேத்துல எப்படி ரிவைஸ் பண்ணணும், நோட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு தேடக்கூடாது. இந்த ஃபார்முலா என்ன, அது என்ன, இது வந்து எப்படி பண்ணணும் அப்படி தேடக்கூடாது. ரேண்டம் வேரியபிள் என்ன படிச்சோம், நமக்கு ப்ராபபிலிட்டியில இது லைன் எழுது ப்ராபபிலிட்டி என்ன பிடிஎஃப்னு எழுதுறோம். பிடிஎஃப் ஈக்குவல் டு integral minus d f of x dx probability density function f of x dx equal to 1 ப்ராப்ளம் போட தேவை. அதுல இருந்து k கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு r போட்டுட்டு k போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. அந்த k c அது என்ன கண்டுபிடிக்கணும் அதை போட்டுக்கோ. அப்படி ஒரு கிளான்ஸ் மாதிரி ஒரு இந்த இப்ப நான் இது வரைக்கும் எடுத்த half of the unit going to finish இந்த இதுக்குள்ளே உனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல வராது. ஒரு 1/3 ஆஃப் த பேப்பர் தான் வரும். அப்போ ஒரு பேஜுக்குள்ளேயே அதுல 2 பேஜுக்குள்ளே ஒரு யூனிட் ஃபுல்லா கவர், ஒரு பேஜுக்குள்ளே கவர் பண்ண பாரு புதுசா எழுதி. அப்ப 5 யூனிட்டுக்கும் போது 5 பேப்பர் தான், ஒன் சைடு பேப்பர். அது பின்னாடி நோட்ல அழகா பின் பண்ணிக்க. மேல பின் பண்ணிட்டு அப்படியே மேல தூக்கி போட்டு மேல தூக்கி சைட்ல திருப்பாம மேல திருப்பி அப்படி பாக்குற மாதிரி எக்ஸாம் போயில உனக்கு அந்த பேப்பரும் தொலையாது, எதுவும் பண்ணாது எல்லாருக்கும். அப்படியே ஒரு சின்ன ஐடியா வச்சுக்கோ. சரியா? சரிவா கிளாஸ்க்குள்ள வேரியன்ஸ் ஈக்குவல் டு of x the whole square. There is nothing but mu to r equal to mu 2 dash. இது வந்து dash வச்சிருக்கு.
சொல்றேன். என்னென்ன மெத்தட் மேம் சொல்லி இல்ல நம்ம ஓன் மெத்தட் இருப்போம். கிளாஸ் ஆஃப்லைன் ஆன்லைன்னா ஆன்லைன்னா எம்சிக்யூ இங்கி போட்டுட்டு விடும் எப்படியாவது அது எப்படி இப்ப ஒரு ஆவரேஜ் So mean equal to E of x, variance is E of x square minus E of x the whole square, that is mu 2 dash minus mu 1 dash the whole square, mu 2 dash, okay, mu 2 dash minus mu 1 dash the whole square. Next, moments about mean, moment na r, mu r dash கிடையாது, இங்க ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாரு. Moments about origin, moments about mean, mu or the about mean na என்னது, இங்க என்ன பண்றோம், x bar ன்னு போடுறோம். Already I told that average mean na x bar equal to sigma x px integral x f of x, அதுதான் mean. புரியுதா? x bar ப்ராப்ளம் போடுறது கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சிரும் உனக்கு. சோ இதெல்லாம் ஃபார்முலா பார்க்க போது அந்த மொத்தமா போகும்போது இந்த 2 கிடையாது, மேல பவர் 6 மாதிரி போட்டிருக்கு, வேர்ட் மாதிரி. p of x x discrete x integral x minus x power r f of dx discrete sigma p of x summation எல்லாம் போடாம போட்டு சரியா. நெக்ஸ்ட் பாரு, இது E of ax plus b, a வெளியில எடுத்துட்டேன்னா E of x plus ஒரு ஃபங்க்ஷன் f of ax plus b எடுப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க எக்ஸ்பெக்டேஷன் f of ax, a into f of x ன்னு எழுதலாம் ஃபங்க்ஷன் இல்லையா. லைக் தட் ஒன் இன்டெகிரல் ஆஃப் ax, a வெளியில எடுத்துட்டு x வித் ரெஸ்பெக்ட் to x னா a வெளியில எடுத்துட்டு இன்டெகிரேட் x ஸ்கொயர் பை 2 ன்னு போடுறோம், ax ஸ்கொயர் பை 2 சேம் மீனிங் ஒன்லி கான்ஸ்டன்ட். E of கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான், புரியுதா? லைக் தட் ஒன்லி. வேரியன்ஸ் வந்து வேரியன்ஸ்க்கு மட்டும் டிஃபர் ஆகும். வேரியன்ஸ்ல வந்து E of v v b வேரியன்ஸ் v a r எழுதுன்னு v ன்னு எழுதப்படுது. வேரியன்ஸ் ஆஃப் ax plus b வந்து a ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x, b வராது, a ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x. நெக்ஸ்ட் COV கோவேரியன்ஸ், கோவேரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வேரியன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸ் இஸ் E of xy minus E of x into E of y. Next x are independent, then covariance of xy equal to 0. உனக்கு இதுல பாயிண்ட்ஸ் அழகா இருக்கு, நீ அதே எப்படி ஒரு சிராக்ஸ் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிட்ட கூட போதும் சரியா. இதுதான் உனக்கு தெரியும், ஒன்று வேறுமே எதுவுமே வேண்டாம், அதனால இந்த நோட்ஸ் நான் எடுத்தேன். Next comma by covariance of xy, a constant covariance of xy தான். So ax plus by comma cx plus dy na x
விட்டுறணும். எக்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட கரெக்ஷன் ஏ, ஒய்யோட கரெக்ஷன் சி. ஸோ ஏசி இன்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் x1 plus x2, variance of x1 plus variance, அதாவது a plus b the whole square meaning. Variance of x1 plus variance of x2 plus 2 into covariance of x1 comma x2. 2 into covariance. If it is minus na minus 2 into covariance of x comma y. புரியுதா? Variance of x1 plus எழுதிக்கோங்க. இல்லைன்னா எழுதிக்கோ. இந்த ரெண்டு லைன் 0.8 and 9 எழுதிக்கோ. Variance of x1 plus x2 equal to variance of x1 plus variance of x2 plus 2 into covariance of x1 comma x2. Variance of x1 minus x2 equal to variance of x1 plus variance of x2 minus 2 into covariance of x1 comma x2. Okay, next note. E of x plus y equal to E of x plus E of y multiplication and end. அப்படியே உன்னோட கையில நோட்ஸ் பாத்துக்கிட்டே வா. நமக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீ அப்படியே பார்த்துட்டு வரணும். அடுத்து ப்ராப்ளம் போயிடலாம். ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, இவ்வளவுதான் ஃபார்ம். லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ் கொடுத்திருக்கு, அதுக்கு கீழே எக்ஸ் என்னன்னு கொடுத்திருக்கு, எக்ஸ் கொடுத்திருக்கு சி ஆஃப் எக்ஸ் given the following probability distribution function. Probability கொடுத்திருக்கு, x கொடுத்திருக்கு. Compute E of x squared, E of 2x plus or minus 3 ரெண்டுது கண்டுபிடிக்கணும். A equal to 2, B equal to 3ங்கிற மாதிரி. Variance of 2x plus or minus 3. அந்த மேல பார்த்தால் அதே ஃபார்முலால போடும். X is minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3. P of x, F இல்ல P, P of x, probability of x 0.05, 0.010, 0.30, 0, 0.30, 0.015, 0.01. புரியுதா? 0 மைனஸ் 1 பிளஸ் 1 சேமா இருக்கு. மைனஸ் 2 0.1, மைனஸ் 2 பிளஸ் 2 வந்து 0.15, மைனஸ் 3 0.03. எத்தனை வேல்யூ இருக்கா? ஸோ சிக்மா ஐ 1 to 7 சம்மேஷன் எது வரைக்கும் எடுக்கணும் தெரியல. அதனால xi into p of xi i equal to 1 to போடு, 1 to 7 வரைக்கும் போடு, ஏன்னா 7 வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ஸோ i equal to 1 to 7. ஸோ x1 p of x1 plus x2 p of x2 plus x3 p of x3 plus x4 p of x4. இந்த ஸ்டெப் நீ எக்ஸாம்ல எழுதினாலும் எழுதாட்டாலும் உனக்கு மார்க் கிடையாது. நீ எழுதினாலும் மார்க் கிடையாது, எழுதாட்டாலும் மார்க் கிடையாது. அதான் சொல்றேன் ஸ்டெப். சிக்மா i equal to 1 to 7 x into p of xi, xi into p of xi, அதுக்கு மார்க் உண்டு. அடுத்து அந்த எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறையில x1 p of x1 plus x2 p of x2, x3 p of x3 plus x4 p of up to etc x7 p of x7 வரைக்கும் எழுதுறேன். அந்த ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா இவங்க எழுதி இந்த ஸ்டெப் எழுதிடலாம். ஸோ 7 இந்த மைனஸ் 3 இன்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். இதுதான் இதுல என்ன இருக்கு? p of x 0.05 plus minus 2 into 0.1 minus 1 into 0.3 plus 0 into 0 0 plus 1 into 0.3 plus 5 plus 3 into 0.1 multiply பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் 0.25 வரும். E of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து E of x ஸ்கொயர். செகண்ட் கொஸ்டின் E of x ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிக்கணும். x எல்லாம் ஸ்கொயர் பண்ணு. மைனஸ் 3 the whole ஸ்கொயர் 9 into 0.05. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் E of x ஸ்கொயர். x மட்டும்தான் மல்டிப்ளை பண்றேன். P of x ஸ்கொயர் கிடையாது. P of x ஸ்கொயர் படி அந்த P of இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது.
E of x squared வந்து x க்கு மட்டும்தான் p of x க்கு கிடையாது. Don't write for p of xi squared. Don't multiply that. Okay. Square the terms of x. Square the terms of x alone, and then multiply with what probabilities are given in the tables. Okay. Directly what are given, take multiply with that and add it. அந்த டேபிளுக்கு மேல அந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கீழே எக்ஸ் கொடுத்துருக்கு -3, அதை ஸ்கொயர் பண்ணினா 9, கீழே 0.05 இருக்கு. ஸோ 9 into 0.05 பிளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்கு -2 ஸ்கொயர். நான் ஐ எம் டெல்லிங் அபவுட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, -2 the whole squared into straightly given 0.10. So into 0.1 plus -1 the whole square into 0.3 plus 0 squared into 0 plus 1 squared into 0.3 plus 2 squared into 0.15, like that, multiplying, adding, squaring, and then multiplying with the probability, and then adding, you will get answer 2.95. புரியுதா? Next third one, புரியுதா? பாரு என்ன பார்த்துக்கோ. What is given in question figure? What is asked? What is given and what is asked? Okay. Now is our question. Let's come to first point, E of x. E of x. 2 minutes per. Let's see E of x square. E of x square. Okay, E of x square. 7 வரைக்கும். 7 வரைக்கும். புரிஞ்சதா? Understood-மா? Next point, third question போலாம், answer. Shall we pass to the third one? Yes, third one. Third one is E of 2x plus or minus 3. So 2 into E of x plus or minus 3. Already I told that we want to take constant for expectation. Don't take constant for variance. அடுத்து எழுதும்போது right hand side variance-க்கு வந்து constant எடுக்கக்கூடாது, விட்டுறணும். எக்ஸ்பெக்டேஷனுக்கு மட்டும்தான் எடுக்கணும். புரியுதா? க்கு மட்டும் எடுக்கணும். So E of 2x plus or into E of x plus or minus 3. Already we found what is E of x, that is 0.025. So 2 into 0.025 plus or minus 3. So 0.5. 2 into 2.5 and 2 into 0.25. 2 into 0.5 is nothing but 0.5. 2 into 0.25 is 0.5 plus or minus 3. So 0.5 3 is 2.5. Next, E of x square. This is over. Next, something ஒரு பேஜ் இல்லாம இருக்கு. 22 பக்கம் 20 பேஜ் இல்லாம இருக்கு. Next, fourth question is variance of 2x plus or minus 3. எழுதிக்கிறதுல இல்ல, நோட்ஸ்ல இல்ல. Variance of 2x plus 3, that is 4 into variance of x, 2 squared. Variance of ax plus or minus 3 is a squared into variance of x. Similarly, variance of 2x plus or minus 3 is 4. 2 squared is 4. 4 variance of x.
Find what is variance. E of x squared minus E of x the whole square. Variance of x is E of x squared minus E of x the whole square. That is 2.95 minus 0.25 the whole square. 2.9 minus 0.25 the whole square. Keep that answer as it is. And then variance of 2x plus or minus 3 equal to 2 squared variance of x. 4 into variance of x. Already you know what is variance of x. Substitute here. Multiply by with 4 we get answer. புரியுதா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சிச்சா? Variance of x is E of x squared minus E of x the whole square. E of x squared நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2.95. So 2.95 minus 0.25 the whole square. E of x வந்து 0.25. So 2.95 minus 0.25 the whole square. Keep the answer. Multiply பண்ணி answer. The square பண்ணிட்டு subtract பண்ணி answer என்னன்னு வச்சுக்கோ. Next என்ன கேட்டிருக்கு? Variance of 2x plus or minus 3. That is 4 into variance of x. We know the formula. இது வந்து இதுல கூட கேட்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கூட ஈஸியா கேட்கலாம். இல்ல நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பிடில நிறைய கேட்கலாம். So variance of ax plus b is plus or minus b is a squared into variance of x. Similarly, variance of 2x plus or minus 3 is 2 squared variance of x. That is 4 into variance of x. Variance of x முன்னாடி என்ன போட்டுக்கோம்? 2.95 minus 0.25 the whole square. அதனுடைய ஆன்சர் எடுத்து இது எழுதி 4 ஆல மல்டிப்ளை பண்ணா உனக்கு 4th क्वेश्चन ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? அது இங்க இல்ல, மிஸ் ஆயிடும். ஓகே. சிமிலர்லி கண்டினியூஸ் क्वेश्चन நீ பண்ண போற. அந்த क्वेश्चन ஏதோ ஒரு மிஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் மூமென்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். மூமென்ட்ஸ்னா x. மூமென்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். பாரு மேல ஃபார்முலா பாரு. இல்ல டிஃபரன்ஸ் பாத்துக்கோ. நீயா தான் ஃபார்முலா பாக்குற பாரு. மூமெண்ட்ஸ் அபௌட் ஆரிஜின் E of x power mu r s. மூமெண்ட்ஸ் அபௌட் ஆரிஜின். மூமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. மூமெண்ட்ஸ் அபௌட் ஆரிஜின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மூமெண்ட்ஸ் அபௌட் மீன். டாஸ் எடுத்துறோம். r equal to 1 E of x ன்னு கிடைக்கும். அப்ப அங்க கிடைச்ச xங்கிறது ஆல்ரெடி நான் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கூடாது. பண்றதை அங்க ட்ரெஸ் போட்டுக்கிறேன், என்னதான் அப்படிங்கிற மாதிரி பண்ண போட்டுக்கிறேன். திரும்ப இது பண்றங்கிற மாதிரி காமிக்க முடியுமா? திரும்ப அதனால இந்த ட்ரெஸ் எடுத்துருவாங்க. இதுதான் மீனிங். ட்ரெஸ் போட்டது வேற சிம்பிள் ஒருத்தையும் கண்டுபிடிச்சா போட்டது அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி இருக்கும், இதனாலதான் இப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம திங்க் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பயுமே இது மறக்காது. ஏதோ ஈஸியா இருக்கும், சப்ஜெக்ட் எல்லாமே ஈஸியா இருக்கும். அதுக்குள்ள கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிக்கணும், அதனால டேஷ் போட்டிருக்காங்க. இது இருக்கு, அப்ப கண்டுபிடிச்சாச்சுன்னா டேஷ் எடுத்துட்டு இது போட்டுருவாங்க. புரியுதா? ஒன்னே ப்ரொசீடிங் போடுவேன், ப்ரொசீடட் அவ்வளவுதான். அடுத்து அபவுட் மீன் மூமெண்ட்ஸ் மட்டும். மூமெண்ட்ஸ் அலோன். மூமெண்ட்ஸ் அபவுட் மீன் மூமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின். அதுக்கு வெறும் எக்ஸ் தான் போடுறேன். இப்ப ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் ஜெனரேட் ஆகுது, அது எந்த ஃபங்க்ஷன், எங்க ஜெனரேட் ஆகுது? எக்ஸ்போனன்ஷியல். புரியுது? அதனால ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வரும்போது e of t power x ன்னு எடுக்கிறேன். e power tx ன்னு எடுக்கிறேன். e of t power x ல e power tx ன்னு எடுக்கிறேன். Moment generating function. Moment generating function is mu r of t equal to e of capital E of small e tx, e power tx, small e power tx. Similarly, அங்க x power r க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? e power tx இருக்கு. x power r க்கு பதிலா இங்க about origin x power r, about mean x power r minus e of x bar. x bar ங்கிறது e of x. x power r minus e of x bar. About origin e of x power r. About mean e of x power r minus x bar. மேல கோட் பண்ண x bar. About moments about generating function. ஒரு function generate ஆகுது. generating function e of e power tx.
மற்ற இந்த டிஸ்கிரீட் சம்மேஷன்லாம் நீங்க இந்த ஈக்குவல என்ன இருக்கோ அது பக்கத்துல போடுற பி ஆஃப் எக்ஸ்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் பக்கத்துல போடுற. இப்போ ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் come to that, find prove that the rth moment of the random variable x about origin. prove பண்ணனும் இத rth moment. So moments about origin, moment about origin தான் r எடுக்காம ஏன் e4tx எடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்திருக்காங்க prove thatனு ஒரு டேர்ம் அதுல t வந்திருக்கு. அதனால நம்ம எங்க போட்டிருக்கோம் அந்த t வந்தாலும் என்ன பண்றோம் நம்ம mx of tங்கிறது என்னது? mx of t is nothing but moment generating function. t generate ஆகுது. So mx of t moments m தான் moment. One plus x by factorial plus x square e power x formula 1 plus அது தனியா எழுதி வச்சுக்கோ 1 plus x by factorial 1 plus x square by factorial 2 plus x cube by factorial 3 plus etc. So in the place of x we have tx. So e of e power tx is e of 1 plus tx by factorial 1 plus tx the whole square by factorial 2 plus etc. So we need a rth moment, so we want to take in between r is there. So tx the whole power r by r factorial. Now bring to that e inside. E of 1 constant அப்படியே தான் இருக்கு. tங்கிறது a meaning, e of ax வந்து a into e of x எழுதலாம், அதே meaning தான் t into e of x by factorial 1 t squared into tx the whole square t squared x squared. So t squared into e of x squared etc. புரியுதா? So e of x வந்து mu1 does, e of x squared mu2 does etc. e of x for r வந்து mu r does. So summation எழுதுனா ஈஸியா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். Prove the proof. Very simple. பாரு புரியுதா? x இருக்கு, அந்த e power tx க்கு ஃபார்முலா போட்டிருக்காங்க. e power x உடைய ஃபார்முலா we know that general exponential formula 1 plus x by factorial 1 x squared by factorial அந்த ஃபார்முலா தெரியும். x power r by factorial r etc. x power n by factorial etc. up to infinity. Exponential formula in the place of x tx. அதுக்கப்புறம் e of xங்கிறது mu1 does, e of x square mu2 does மேல பார்த்துருக்கோம். அதை எழுதிட்டு பிளஸ்ல இருக்கு சமேஷன் போட்டு ஜெனரல் ஃபேக்டா எழுதிடு. One is 0 does meaning t power 0 mu 0 does t power 0 mu 1 is nothing but first one term இருக்கு இல்லையா 1 is nothing but t power 0 first என்ன இருக்கு 1 plus t mu 1 does plus t squared mu 2 does இருக்கு இல்லையா. அப்போ அந்த 1ங்கிறது என்ன மீனிங்? t power 0 mu 0 does t power 0 mu 0 does anything power 0 1 ஆயிரும். mu 0 does எப்படி 1 1 into அது 1 இருந்தால் தான் 1 வரும். So that is the how it is 1 mu r does என்னது? mu r does is e of x power r e of x power r. அப்ப r equal to 0 e of x power 0 anything power 0 1 e of 1 e of 1ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் தான் இல்லையா. அப்போ அது 1 தானே நம்ம எழுதுவோம். e of ax plus b என்ன? a into e of x plus b தான். e of ax plus b is e of ax plus e of b.
E of ax plus E of a, that is a into E of x plus b தான். E of b தான், கான்ஸ்டன்ட் அதே தான் வரும். அப்போ E of x power 0 is anything power 0 1, E of 1, E of 1 equal to 1 தான். So t power 0 is 1, E of x power 0 that is also 1. So 1 into 1 1, first term 1 இருக்குது. So that is r ranges from 0 to ன்னு எடுத்திருக்காங்க. புரியுதா? எப்படி 0 to இந்த எக்ஸெட்ரா போறனால இன்ஃபினிட்டி அக்கார்டிங் டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா இருக்கனால அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போறது. அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு. லோவர் லிமிட் எப்படி 0னா 1ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால 0. ஓகே, Rth moment. Coefficient of Rth moment. இதுல coefficient என்ன? T power R. coefficient R. அதுதான் என்ன சொல்றாங்க? Rth moment. Coefficient of Rth moment. So coefficient of Rth moment. Rth moment. Part 1. Find mu1 dash mu2 dash from mx of t. From xmax of t. Find mu1 dash mu2 dash from x. Bound the t equal to sigma r equal to 0 to infinity t power r. பண்ணுங்க. plus r equal to 1. Sigma r equal to 0 to infinity இருக்குல்ல, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க அந்த ஃபார்முலால. இது ஜெனரல் ஃபார்முலா, இதையும் எழுதி வச்சுக்கோ. Rth moment of moment generating function. Rth moment of moment generating function. Moment generating function என்ன? Function equal to p of small e dx. Small that sigma r equal to 0 to infinity t power r by r factorial mu r does. இந்த ஃபார்முலா எழுதலாம், அந்த ஃபார்முலா எழுதலாம். So we have two formula for moment generating function. புரியுதா? மோஸ்ட்லி இதை எடுத்து தான் ப்ராப்ளம் போடுவாங்க. கண்டினியூஸ்னா இன்டெகிரல் எடுப்போம் சமேஷனுக்கு பதிலாக, டிஸ்கிரீட்னா சமேஷன் எடுப்போம். மொத்த பணத்தையும் எடுத்து ஒரு கேரி பேக்ல போட்டு, இல்லைன்னா எதுலையாவது போட்டு ஒரு 10 இதுலையா பேக், என்னோட பேக் எடுத்துக்க, என்னோட லேப்டாப் பேக் எடுத்துக்க. 35 எடுத்து வச்சிருக்கேன். என்ன பணம் நான் எடுத்தாரு ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல கிளாஸ் ரூம்குள்ள போயிடுச்சு. அந்த ரூமுக்கு போ, அவர் சத்தம் கேட்டு கிளாஸ் எடுக்க முடியாது. சீக்கிரம் முடியும், எடுக்கணும்ல. mx of t formula, you know that. Substitute r equal to 0 to infinity. எல்லாம் செராக்ஸ் காப்பி எடுத்துக்கோ, பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே, ரெசிடென்சி கார்டு எல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோனால காமிக்கிறது. அப்படி செராக்ஸ் வேணா பக்கத்துல அங்க போட்டுக்கலாம். எதுக்கு போட்டோ எடுத்துக்கோடா, கையில 2 போட்டோ எடுத்துக்கோ. போட்டோ எடுத்துக்கோ. அவன் எதுவும் இது பண்ணானா பெவிஸ்டிக் எடுத்துக்கோ, ஸ்டாப்லர் எடுத்துக்கோ, பென் பென்சில் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ மொத்தமா. அங்க போய் இல்லைன்னு அங்கனுக்குள்ள எங்கேயும் நின்றுட்டு இருக்க கூடாது. So substitute in the formula and then find it. We need what is mu1 does mu2 does. புரியுதா? அதனால அதோட நிறுத்தினா போதும். அதான் அடுத்த ஸ்டெப்ல போறாங்க. mx dash கிடையாது, mx of t தான் dash போட்டிருக்காங்க, அது தப்பு அந்த இடத்துல. புரியுதா? mx of t, சாரி mx போட்டிருக்காங்க.
mx of t இருக்கு. அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஃபர்ஸ்ட் mx of t we know thatங்கிறது mx of t ஃபார்முலா எழுதிருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க 0 to infinity and then differentiated. So mx dash of t dashங்கிறது not same meaning under mu dash. அந்த mu dashல இருக்க அந்த dash மீனிங் கிடையாது. அது வெறும் dash. இந்த dashங்கிறது differentiation. Differentiating with respect to t. First mu 0 dash constant. Already I told that is 1. Differentiation of constant வந்து 0 ஆயிரும். With respect to t தான். So first t differentiate பண்ணா 1 வரும். 1 by factorial 1 is 1. mu 1 dash nothing but constant தான். அதான் mu 1 dash plus t square differentiation வந்து 2t. Differentiation of t square is 2t by 2 factorial. 2 factorial என்னது 1 into 2. 3 factorial 1 into 2 into 3. 4 factorial 1 into 2 into 3 into 4. factorial பக்கத்து நம்பர் பக்கத்துல factorial இருக்கும். அந்த factorial சிம்பலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன நம்பர் இருக்கோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல போடணும். 0ல ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஏன் 0ல 0 into 8 வந்து 0 ஆயிடும். நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 into 2 னா 1 into 2 தான். இப்போ 1 into 2 இதுதான் ஃபேக்டோரியல். காமா ஆஃப் n வந்து n plus 1 ஃபேக்டோரியல். இது உனக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? காமா ஆஃப் n plus 1 is n into gamma of n. உள்ள நிறைய இருக்கு, டீப்பா போக வேண்டாம். சரியா? நம்ம இதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன பார்த்துக்கணும், என்ன சொல்லுவாங்க, அலுப்பே இல்லாம என்ன பண்ணுவோம், வெயில்ல நிக்க கூடாது, வேர்வை சிந்தக்கூடாது, ஆனா வயல்ல வேலை செஞ்சு நெல் அறுத்து கொண்டு வந்துடணும். நம்ம வந்து அரிசியாக்கி சாப்பிடணும். அது எப்படிமா முடியும்? உன்னோட சொந்த வயல், உன்னோட சொந்த வயல்னு என்னது? இது உன்னோட பேப்பர். நீ ஆளை வச்சு வேலை வாங்குற, வேலையால யாரு? நாங்க ஸ்டாஃப். அவங்களுக்கு தான் வேர்வை சிந்தும். நீ அப்படியே அவங்க சொல்றதை அலங்காம குலுங்காம எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு சாப்பாடு ரைஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு ரைஸ் கிடைக்கும், சோறு வடிக்கிறதுக்கு ரைஸ் கிடைக்கும். புரிஞ்சிச்சா லைஃப் எப்படின்னு? இதுதான், வேற எதுவுமே இல்லை. நீ அத வந்து வயலுக்கு போக மாட்டேன், வேலைக்கு ஆளை விட்டுட்டேன், இல்லைன்னா போனா கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னு சரியா கண்டுக்கிட மாட்டேன், வேலை பாக்குறாங்களோ இல்லையோ. வயல்ல வேலை பார்த்தாங்க, அப்பா அனுப்பிச்சாங்க வயல்ல வேலை, அப்பா வயல அனுப்பிச்சாங்க வயல்ல வேலை. அதேதான் இங்க, அப்பா ஃபீஸ் கட்டினார் நான் பண்ணி இருக்காரு. அப்பாவோட நிலம் வயல்ல, நான் போய் மரத்துல உட்காந்துட்டு அந்த பம்பு செட்டு பக்கத்துல ரூம்ல உட்காந்துட்டு பாக்குறேன், நிறைய பாக்குறேன். நான் நிறைய கொஞ்சம் மிந்தி சின்ன குழந்தை வீட்டுல கடல்ல இப்பெல்லாம் அந்த மாதிரி இப்ப அந்த கிராமத்தை நிறைய சூழல்ல அழிச்சிட்டாங்களே, அந்த மாதிரி. அது நிறைய பேசலாம், டைம் கிடைக்கும்போது ஒன்னா பேசலாம். அதே மாதிரிதான் இந்த நம்மளுடைய படிப்பு சப்ஜெக்ட் எல்லாம். புரியுதா? அப்பா நிலம் விவசாயம் அப்பாவுக்கும் ஒரு ஒர்க் இருக்கு, எல்லாமே பிசினஸ் மேன் எல்லாமே இருக்கு. பட் கொஞ்சம் சைட்ல லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல எனக்கு நேரம் இல்லப்பா, நீ உனக்கு இன்னைக்கு லீவு தானே, அதை போய் கொஞ்சம் அந்த ஒழுங்கா வேலை செய்யறாங்களோ வயல்ல பார்த்து செஞ்சு எல்லாம் எடுத்துட்டு வந்துருந்தா, அப்பா சொல்லியிருக்காரு நம்ம சும்மா போய் உட்காந்துட்டு வரோம், அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன்னா அதேதான் நடத்துறாங்க. வீட்டுல அனுப்பிச்சாங்க, போய் சும்மா ஆன்லைன்ல உட்காருவோம், சும்மா என்னத்தையே பார்ப்போம், என்னத்தையே போடுவோம்னா பின்னாடி கஷ்டப்படுறது நம்ம தான். புரியுதா? இதுதான் லைஃப். புரியுதா? மேம் ரொம்ப லெக்சர் அடிக்கிறாங்க, ரொம்ப இது பண்றாங்கன்னு பேச வேண்டாம். சில விஷயங்கள் அப்பப்ப நம்ம வந்து அந்த மைண்ட் என்ன சொல்லுவாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கோம்.
அதை அப்படி கொஞ்சம் தட்டி எழுப்பணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிடுவேன், ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் மை சைல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். எல்லாம் என் குழந்தைங்க, அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் சொல்லுவேன். இப்ப புரிஞ்சிருச்சா? டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி வி கெட் mx. இதோட முடிச்சலாம் அந்த ப்ராப்ளத்தோட, அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். mx dash, this dash is nothing but differentiation symbol, but mu dash, that dash is just a dash, that's all. So differentiating mu 0 dash constant ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு இங்க mu1 dash mu2 dash மட்டும் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கு. ஸோ அந்த டேர்ம் வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மிச்சத்தை பிளஸ் போட்டு எக்ஸப்ட் நெக்ஸ்ட் mu mx. இப்போ வந்து t ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டேர்ம் போயிட்டு mu1 dash. அடுத்து mu1 dash வந்து mx 0 dash, mx 0 dashங்கிறது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இது. அப்ப mx of 0, mx of 0, differentiation of mx of 0, mx of 0 அதுல சப்ஸ்டிட் பண்ண உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான். அடுத்து mx, ஏன்னா mu2 dash கட்டு, mu2 dash கட்டு, mu2 dashங்கிறது என்ன வரும், செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் இன்னொருக்கா பண்ணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா mu1 dash, இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன்ல mu1 dash is that is a constant. If once again if you are differentiating this mx of t, that is we get mx double dash of t. First term right hand side, first term mu1 dash on the constant, so differentiation of constant 0 plus 2 by 2 factorial. 2 factorial is nothing but 2 தான், 1 into 2. 2 factorial is 1 into 2. So numerator contains 2, denominator also contains 2. 2 will get cancelled. t, differentiation of t is 1 mu2 dash. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுத்திருக்காங்க. புரியுது? mu2 dash in general இதுதான். இப்போ புரியுதா? வந்துச்சு. So once again I will take attendance once again. அதுக்கப்புறம் நீ கிளம்பலாம். இந்த நோட் எங்க, என்னோட நோட் எங்க, அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் எழுதுனேன், அது எங்க லேப்டாப்ல அப்புறம் நான் டைப் பண்ணி